வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரி மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பில் போக்குவரத்து போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்து தாக்குதல் நடத்திய இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் தப்பியோடிய மற்றொருவரை தேடி போலீசார் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் மும்மொழி திட்டத்தின் மூலம் இந்தியை கட்டாயமாக திணிக்கும் மத்திய அரசை கண்டித்து தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் ஆளுநரிடம் மனு அளிக்கும் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் நோட்டு புத்தகங்கள், பேனாக்கள், பென்சில்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களின் விலை 15% வரை உயர்ந்திருப்பது பெற்றோர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் பத்துக்கண்ணு பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்காக எடுத்து வந்த சென்னை சவுகார்பேட் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவரை வில்லியனூர் போலீசார் கைது செய்து அவரிடம் இருந்த 15 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பில் போக்குவரத்து போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்து தாக்குதல் நடத்திய இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் தப்பியோடிய மற்றொருவரை தேடி போலீசார் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். வில்லியனூர் போக்குவரத்து பிரிவை சேர்ந்த உதவி சப் இன்ஸ்பெக்டர் மோகன், போலீஸ் ஏட்டு ரஞ்சித் மற்றும் ஹோம்கார்டு புஷ்பராஜ் ஆகியோர் நேற்று மாலை மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பில் போக்குவரத்து நெரிசலை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது 3 பேர் பயணித்த பல்சர் மோட்டார் சைக்கிள் அதிவேகமாக சென்று எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் சாலையில் விழுந்தவர்களை மீட்டு பாதுகாப்பாக அமர வைத்தனர். இதன்போது விபத்தில் சிக்கிய மூவரும் கடும் குடிபோதையில் இருந்தது தெரியவந்தது. அவரிடம் மது அருந்தி உள்ளீர்களா என்பதை கண்டறியும் கருவி மூலம் பரிசோதனை செய்ய போலீசார் முயன்றனர். இதனால் ஆத்திரமடைந்த மூவரும் எங்கள் மீது வழக்கு பதிவு செய்வீர்களா என கேட்டு போலீசாரிடம் தகராறு செய்ததுடன் தரக்குறைவாக பேசி சட்டையை பிடித்திழுத்து தாக்கியதாக கூறப்படுகின்றது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் தலையிட்டு போலீசாரை மீட்டு தாக்குதலில் ஈடுபட்டவர்களை பிடித்து ஒப்படைத்தனர். இதுகுறித்து உதவி ஆய்வாளர் மோகன் அளித்த புகாரின் பேரில் திருபுவனை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதன் அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் அருகே இளங்காடு ரெட்டியார் வீதியைச் சேர்ந்த சரத்குமார், மதியழகன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய இளங்கோ என்பவர் தப்பியோடிய நிலையில் அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். போக்குவரத்து போலீசார் மீது குடிபோதையில் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் மதகடிப்பட்டு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் மும்மொழி திட்டத்தின் மூலம் இந்தியை கட்டாயமாக திணிக்கும் மத்திய அரசை கண்டித்து தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் ஆளுநரிடம் மனு அளிக்கும் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் மும்மொழி திட்டம் மற்றும் புதிய கல்விக் கொள்கை மூலம் ஹிந்தியை கட்டாயமாக திணிக்கும் மத்திய அரசை கண்டித்து ஆளுநர் மாளிகை நோக்கி மனு அளிக்கும் போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டு இருந்தது. இதன்படி காமராஜர் சதுக்கத்தில் ஒன்று கூடிய தமிழ் பற்றாளர்கள் இயக்கத்தின் தலைவர் பாவணன் தலைமையில் பேரணியாக நேரு வீதி வழியாக சென்றனர். கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு சென்ற பேரணியை பெரியகடை காவல் நிலையம் அருகே போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்தனர். தொடர்ந்து அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அவர்கள் கூறும் பொழுது புதிய கல்விக் கொள்கையை கைவிட வேண்டும் என்று பல போராட்டங்கள் மூலம் வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் அரசு ஏற்காமல் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகின்றது. இதே நிலை நீடிக்குமானால் மாநில அளவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தனர். புதுச்சேரியில் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் நோட்டு புத்தகங்கள், பேனாக்கள், பென்சில்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களின் விலை 15% வரை உயர்ந்திருப்பது பெற்றோர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதிய கல்வியாண்டு தொடங்கியுள்ளதால் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள், பாட புத்தகங்கள், பேனாக்கள், பென்சில்கள், ஜியாமெட்ரி பாக்ஸ், பள்ளி பைகள் மற்றும் இதர கல்வி உபகரணங்கள் வாங்குவதற்காக பெற்றோர்கள் கடைகளில் குவிந்து வருகின்றனர். இந்த நிலையில் பல்வேறு கல்வி உபகரணங்களின் விலை கடந்த ஆண்டை விட அதிகரித்து உள்ள வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். காகிதம் மற்றும் மூலப்பொருட்களின் விலை உயர்வு, போக்குவரத்து செலவின் அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களினால் நோட்டு புத்தகங்களின் விலை 10 முதல் 15% வரை உயர்ந்துள்ளதாக கூறப்படுகின்றது.
அதேபோல் பேனா, பென்சில், வரைபட உபகரணங்கள் மற்றும் பள்ளி பயன்பாட்டு பொருட்களின் விலையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு ரூபாய் 100க்கு கிடைத்த சில நோட்டு புத்தகங்கள் தற்போது 110 முதல் 125 வரை விற்பனை செய்யப்படுவதாகவும், பல்வேறு வகையான கல்வி உபகரணங்களின் விலையும் உயர்ந்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் ஒரு மாணவருக்கு தேவையான கல்வி உபகரணங்களை வாங்குவதற்கே பெற்றோர்கள் கூடுதல் செலவினத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பள்ளியில் படிக்கும் குடும்பங்கள் அதிக சிரமத்தை எதிர்கொள்வதாக பெற்றோர்கள் கூறுகின்றனர். பள்ளி கட்டணம், சீருடை, புத்தகங்கள் மற்றும் போக்குவரத்து செலவுகளுடன் கல்வி உபகரணங்களின் விலை உயர்வும் சேர்த்து குடும்ப செலவை அதிகரித்து உள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனிடையே பள்ளிகள் திறக்கப்பட்டதை தொடர்ந்து கல்வி உபகரண கடைகளில் விற்பனை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். வரும் வாரங்களில் விற்பனை மேலும் அதிகரிக்கும் என அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். வில்லியனூர் பத்துக்கண்ணு பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்காக எடுத்து வந்த சென்னை சவுகார்பேட் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவரை வில்லியனூர் போலீசார் கைது செய்து அவரிடம் இருந்த 15 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் புதுச்சேரியில் சட்டவிரோதமாக விற்கப்படுகின்ற போதைப் பொருட்கள் மற்றும் புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதை தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் பத்துக்கண்ணு பகுதியில் வில்லியனூர் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது 2 மூட்டைகளுடன் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த நபரை பிடித்து சோதனை செய்ததில் 15 கிலோ கொண்ட ரூபாய் 40,000 மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பெங்களூரிலிருந்து விழுப்புரத்திற்கு ரயில் மூலமாக எடுத்து வந்ததும், இதனை புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் உள்ள கடைகளுக்கு விற்பனை செய்வதற்கு எடுத்து வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடம் இருந்து புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் சென்னை சவுகார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மம்தாஜ் மகன் தினேஷ் என்பதும் தொடர்ந்து இதுபோன்ற போதைப் பொருட்களை பெங்களூரில் இருந்து எடுத்து வந்து சட்டவிரோதமாக கடைகளுக்கு விற்பனை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. பின்னர் சட்ட ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்க முயன்ற தினேஷ் மீது வழக்கு பதிந்து மெஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அடுத்த கோட்டக்குப்பத்தில் மயான பிரச்சினை தொடர்பாக மீனவர்கள் மற்றும் பட்டியல் இனத்தவர் இடையே உடன்படா எட்டாத நிலையில் அரசு சார்பில் அளவீடு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவ கிராம பெண்கள் கயிற்றால் கழுத்தை நெருக்கிக் கொண்டு தற்கொலை மிரட்டல் விடுத்தனர். மேலும் அளவீடு கல்லை கட்டிக்கொண்டு கடலில் குதிக்க முயன்றதால் போலீசாருக்கும் மீனவ பெண்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டும் வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் பட்டியலின மக்கள் மயானத்தை பயன்படுத்துவது தொடர்பாக மீனவர்கள் மற்றும் பட்டியல் இனத்தவர் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. 2 தினங்களுக்கு முன்பு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு நேரில் களத்தில் வந்து ஆய்வு நடத்தி இரு தரப்பினரிடையே சமூக நல்லிணக்கம் ஏற்படுவது என தெரிவித்தார். இந்நிலையில் நேற்று வானூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆதி திராவிடர் மக்கள் மற்றும் மீனவ மக்களிடையே நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இருந்தபோதிலும் நீதிமன்ற தீர்ப்பின்படி அப்பகுதியில் மயானத்திற்கு தேவையான இடத்தை அளந்து வேலி அமைக்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டதாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து மயான பகுதியில் தாசில்தார் தலைமையில் அளவிட வந்தனர். இதனை அறிந்த மீனவ பெண்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு கழுத்தில் கயிறை மாற்றி இறுக்கிக் கொண்டு தற்கொலை செய்து கொள்வோம் என தற்கொலை மிரட்டல் விடுத்தனர். மேலும் தொடர்ந்து அளவிடும் பணி நடப்பதால் அளவீடு கல்லை கட்டிக்கொண்டு மீனவ பெண்கள் கடலில் குதிக்க ஓடினர். அப்போது போலீசார் தடுத்து நிறுத்திய போது மீனவ பெண்களுக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து இப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது. 100க்கும் மேற்பட்ட போலீசார் இப்பகுதியில் குவிக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவ பெண்களை சமாதானப்படுத்தும் பணியில் ஈடுபடுத்தி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பில் போக்குவரத்து போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்து தாக்குதல் நடத்திய 2 போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் தப்பியோடிய மற்றொருவரை தேடி போலீசார் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர்.
புதுச்சேரியில் மும்மொழி திட்டத்தின் மூலம் இந்தியை கட்டாயமாக திணிக்கும் மத்திய அரசை கண்டித்து தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் ஆளுநரிடம் மனு அளிக்கும் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் நோட்டு புத்தகங்கள், பேனாக்கள், பென்சில்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களின் விலை 15% வரை உயர்ந்திருப்பது பெற்றோர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் பத்துக்கண்ணு பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்காக எடுத்து வந்த சென்னை சவுகார்பேட் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவரை வில்லியனூர் போலீசார் கைது செய்து அவரிடம் இருந்த 15 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.